இப்போ தமிழ்நாட்டில் இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்கல்ல, இந்த இமிகிரன்ஸ் எல்லாம் என்ன பேசிஸில் அவங்க ஓட்டர் லிஸ்ட்டில் கொண்டு வருவாங்க, டிலீட் பண்ணுவாங்க? என்ன எந்த 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 ரூல்? வாட் இஸ் த ரூல்? கோர்ட்டுக்கு மேலே நம்பிக்கை போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டும் எலெக்ஷன் இன்னும் டியூட் பண்றாங்க. அந்த நம்பிக்கை போயிடுச்சு. முதல் கண்டிஷன், ஸ்டாப் திஸ் அனௌன்ஸ்மெண்ட், டோன்ட் ப்ரொசீட் ஃபர்தர். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ன? நம்பர் 1. எதுக்காக நீ பண்ற? நம்பர் 2. இதுல என்னென்னலாம் பண்ணணும்? 1 2 3 4 5 6 எனிமரேட்டர்ஸ் ஃபார்ம் எப்படி பண்றது, இது எப்படி பண்றது, இது எப்படி பண்றது, ஃபைலிங் பண்றது எப்படி, டிலீட் பண்றது, ஆட் பண்றது, இமிகிரண்ட்னா யாரு, நான் இமிகிரண்ட்னா யாரு, எல்லாமே கம்ப்ளீட்டா ரூல்ஸ்ல வரணும். அந்த பழைய லிஸ்ட் அப்படியே ஓரம் தூக்கி போட்டுட்டு they want 8 crore people from Tamil Nadu to fill the form. அதுதான் நான் ஃப்ராட்னு சொன்னது. why did I use the word fraud? என்ன மக்களை வந்து என்ன நினைச்சிருக்கான் அவன்? கணேஷ்குமார் மக்களை என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஆடு மாடா? இவர் ஃபார்ம் பண்ண சொல்லுவாரா, ஃபார்ம் ஃபில் பண்ணணுமா? I am the citizen, I am the sovereign man, you are my employee. நீ எனக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறீங்க? எலெக்ஷன் கமிஷன் இஸ் a facilitator, not a dictator. அந்த ஹானஸ்ட் பர்பஸ்டா பண்றதுக்கு ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேணும். இல்ல சட்ட திட்டங்கள் ஒண்ணுமே இல்லாம அங்கிருந்து நீ ஆர்டர் போடுற, நீ ஆர்டர் போடுறதுக்கு. ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணான ஒரு ஆளு 100 கோடி மக்களுக்கு ஓட்டர் லிஸ்ட் மேனேஜ் பண்றாராமா, எலெக்ஷன் மேனேஜ் பண்றாராமா? இஸ் இன்காம்பிட்டன்ட் மேன், அதாவது அடியாள். வணக்கம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தேவையா தேவையற்றதா? பீகாரில் எந்த விதத்தில் 68 லட்சம் நபர்களை நீக்கினார்களோ அந்த 68 லட்சம் நபர்கள் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் என்று கூறினார்கள். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எங்க? தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள், மகாராஷ்டிராவுக்கு சென்றார்கள், கேரளாவிற்கு சென்றார்கள். இதே போன்ற ஒரு பட்டியல் வெளிவந்திருக்கிறது. தமிழ்நாட்டு லேபர் டிபார்ட்மெண்ட் வெளிவிட்ட டேட்டா படி நீங்க பார்த்தீர்கள்னா குறைஞ்சபட்சம் ரெஜிஸ்டர் ஆன நபர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 35 லட்சம் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர். ரெக்கார்ட்ல இல்லாத நபர்கள் இந்த எண்ணிக்கை 50 லட்சத்தையும் தாண்டும். ஈஸ்வரம் போர்ட்டலை பத்தி நீங்க பார்த்தீர்கள்னா 93 நபர்கள் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் தமிழ்நாட்டில் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 கோடி. தமிழ்நாட்டு லேபர் டிபார்ட்மெண்டில் ரெஜிஸ்டர் ஆன நபர்களுடைய எண்ணிக்கை 12 லட்சம். எந்த அளவில் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த டெமோகிராஃபியையே மாற்ற இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலை பற்றி தெரியாது, அரசியல் கட்சிகளை பற்றி தெரியாது, தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை பற்றி தெரியாது, தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை பற்றி தெரியாத ஒரு வட இந்தியர் தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு போடும் போது யாருக்கு ஓட்டு போடுவார்? டிஎம்கே பற்றி தெரியுமா, ஏடிஎம்கே பற்றி தெரியுமா? தெரியாது. அவருக்கு அறிஞ்ச 2-3 கட்சிகளில் ஒரு கட்சி பிஜேபி, இன்னொன்னு காங்கிரஸ். அப்போ மாநில கட்சிகளுக்கு எந்த விதத்தில் நஷ்டம் ஏற்படும் அனைத்தையும் நீங்க பார்க்க போறீர்கள். 2வது, இந்த எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளை மிகவும் ஆழமாக இன்னைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இதற்காக ஒரு மிக தெளிவான விளக்கத்தை கொடுப்பதற்காக நம்மளுடன் இணைந்திருக்கக்கூடிய நபர் தேவசகாயம் ஐயா அவர்கள். அவரிடம் இதே விஷயத்தை பற்றி இன்னும் ஆழமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம். ஏராளமான தில்லுமுள்ளுக்கள் பீகாரில் நடந்தது. அதே போன்ற இன்னொரு சிச்சுவேஷன் இன்னைக்கு 12 மாநிலங்களில் வந்திருக்கிறது, தமிழ்நாடு உட்பட. இந்த எஸ்ஐஆர் என்கிற இதற்கான தேவை என்ன? 2வது, எப்படி பீகாரில் அந்த 12 டாக்குமெண்ட்ஸ்கள் மற்றும் இருந்தால் போதும், அங்கேயும் ஆதார் கார்டை சேர்க்கவில்லை, ரேஷன் கார்டை சேர்க்கவில்லை, எபிக் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடியை சேர்க்கவில்லை, லைசன்ஸ் சேர்க்கவில்லை. இங்கேயும் அதேதான் நடக்கிறது. அதாவது மறுபடியும் we had come to point 0 where we started in Bihar again in Tamil Nadu. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நம்பர் 1, இந்த எஸ்ஐஆர் என்கிறது வந்து என்ன பொறுத்த மட்டும் ஒரு ஃப்ராட். நான் வந்து வார்த்தைகளை அளந்துதான் பேசுறேன். எலெக்ஷன் கமிஷன் இப்ப பண்றதை பார்த்தா ஒரு ஃப்ராட், ஓப்பனா ஃப்ராட் பண்றது மாதிரி தெரியுது.
அவங்களுக்கு ஒரு ஒரு அப்ஜெக்டிவோ ஒரு பர்பஸோ ஒரு இதோ இந்த மாதிரி தெரியல. சடனா பீகார்ல அனௌன்ஸ் பண்ணாங்க, அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணாங்க. மக்கள் இருக்காங்க, கொஞ்சம் பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடினாங்க. சுப்ரீம் கோர்ட்லயுமே இது நடந்தது, ஹியரிங் நடந்தது. சுப்ரீம் கோர்ட்டு பல கேள்விகள் கேட்டாங்க. என்ன ரூல் இருக்கா, என்ன ரூல் பிரகாரம் பண்றீங்க, இதுல சட்டம் இருக்கா, உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? ஏன்னா எந்த சட்டத்திலுமே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. அப்படி ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்கு, சம்மரி ரிவிஷன் இருக்கு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னா என்ன? அது ஒரு 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 வித்தியாசமான ஒரு ரிவிஷன். அதுக்கு என்ன ரூலு, என்ன 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 சட்டம், ஒண்ணுமே சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க. இவங்க பதிலே சொல்ல முடியல. இதுவரை ரூல் இல்ல, ஃபார்ம் இல்ல. ஏதோ கைட்லைன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கைட்லைன்ஸ் அர்த்தம் இல்லாத கைட்லைன்ஸ் வந்து பேப்பர்ல தான் இருக்குமே தவிர கிரவுண்ட்ல இருக்காது. ரூல் பிரகாரம் தான் அரசு ஊழியர்கள் செயல்படுறது ரூல்ஸ் பிரகாரம் தான். கைட்லைன்ஸ் தூக்கி குப்பத்தொட்டில போட்டுருவாங்க. இப்ப கூட அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அதை ஒரு மாதிரியா கொண்டு போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டா ஃபங்க்ஷன் பண்ணல. சுப்ரீம் கோர்ட் கட்ட பஞ்சாயத்து மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணிட்டு, சரி ஏதோ பண்ணிட்டாங்க இல்லையா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, பண்ணுங்க அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டாங்க. முதல் கேள்வியே கேட்டாங்க, ரூல் இருக்கான்னு கேட்டாங்க. ரெண்டாவது அது கேள்வி காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. அவங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. இப்போ 12 ஸ்டேட்ல ரோல் அவுட் பண்றாங்க. ஒரு ரூல் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் கடைசி ஹியரிங்ல சொன்னாங்க, we hope you have learned lessons from Bihar and you will do it properly, ஹோப் பண்ணி ஒரு ஹோப் எக்ஸ்பிரஸ் பண்ணி விட்டாங்க. ஆனா இவங்க வந்து இந்த 12 ஸ்டேட்லயும் ஒரு ரூலே ஃப்ரேம் பண்ணாம அனௌன்ஸ் பண்ணியாச்சு. சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் படி பீகார்ல ஆதார் கார்டு சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தீங்க மறுபடியும் இந்த ஆதார் கார்டு தேவையில்லைன்னு சொல்றாங்க. இந்த ஆதார் இதெல்லாம் அர்த்தம் இல்லாத ஆர்டர்ஸ், மீனிங்லெஸ் ஆர்டர்ஸ். சுப்ரீம் கோர்ட் அர்த்தம் இல்லாத மீனிங்லெஸ் ஆர்டர்ஸ். ஆதார் சேரு, இதை சேரு, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் அது வேலை கிடையாது. அதாவது ஒரு 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 அரசாங்கத்திலையும் ஒரு பப்ளிக்லயும் பிரைவேட்ல கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது, ஒரு ஸ்கீம் பண்ணும்போது, ஒரு இது பண்ணும்போது ப்ராப்பர் ரூல்ஸ் பண்ணுவாங்க. ரூல்ஸ், சட்ட திட்டங்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ரேம் பண்ணி 1 2 3 4 5 6. அப்போ இதுல பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் இதுல பண்றாங்க. பல்லாயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் பங்கேற்கிறாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பங்கேற்பாங்க, பிஎல்ஓஸ் பங்கேற்பாங்க, லட்சக்கணக்கில் பங்கேற்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ரூல் இருக்கணும். இப்படி பார்க்கணும். இது பண்ணும்போது எப்படி பண்ண, ரூல் நம்பர் 12, ரூல் நம்பர் 14, ரூல் நம்பர் 16, அதை பார்த்து படிச்சு அதை ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க. அதான் இங்க ரூலே இல்ல. இட் இஸ் ரோக். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ரோக். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, இது ரோக் என்டிட்டி. ரோக்னு என்ன தமிழ்ல? ரோக், ROGV. ரவுடி போன்ற ஒரு சட்ட திட்டங்கள் இல்லாம ரவுடி போன்ற ஒரு ரோக் என்டிட்டி. இது வந்து மிகவும் மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இப்போ ஞானேஷ்குமாரோடைய நேற்று முன்தினம் ஒரு பிரஸ் மீட். அந்த பிரஸ் மீட்ல டூப்ளிகேஷனுக்காக ஒரு ப்ராசஸ் அறிவிக்கப்பட்டது. அதனால ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்களை அவங்க வந்து ஃபில்டர் அவுட் செஞ்சு அதற்கான வேலையை முடிச்சிருக்கலாம். பட் வாட் ஞானேஷ்குமார் செட், தேர் இஸ் நோ ரெக்வயர்மெண்ட் ஆஃப் எனி சாஃப்ட்வேர். இது வந்து நேரடியாக பிஎல்ஓ வீட்டுக்கு வீடு போய் அவரே செக் பண்ணிடுவார். இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கு. பீகாரை பொறுத்தவரையில் அங்க வெறும் டெலிஷன் மட்டும் தான். ஆனால் தமிழ்நாட்டில் எடிஷன், அதற்காக மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களோட எண்ணிக்கை லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஈஸ்வரம் போர்ட்டல் படி நீங்க பார்த்தீர்கள்ல 93 லட்சம் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் தமிழ்நாட்டில் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய டேட்டா படியே நீங்க பார்த்தீர்கள்னா தமிழ்நாடு லேபர் டிபார்ட்மெண்ட்ல ரெஜிஸ்டர் ஆன நபர்களுடைய எண்ணிக்கை 12 லட்சம். தமிழ்நாட்டு மினிஸ்ட்ரியோட டேட்டாவே நீங்க பார்த்தீர்கள்னா
நான் ரெஜிஸ்டர்ட் நபர்களுடைய எண்ணிக்கை இட் கேன் கோ அப் டில் 50 lakhs, 35 lakh people to 50 lakh migrant workers. இந்த நம்பர் வந்து ரொம்ப பெரிய நம்பர். கோயம்புத்தூரை நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, போன தேர்தலும் போது கமலஹாசன் வர்சஸ் வானதி ஸ்ரீனிவாசன் ஓட்டு வித்தியாசத்தை நீங்க பார்த்தீர்கள். வெறும் 1700 ஓட்டு வித்தியாசத்துல வானதி ஸ்ரீனிவாசன் பிஜேபி அங்க வெற்றி பெறுகிறார். அந்த இடத்துடைய மையத்தை நீங்க பாருங்க. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்த காரணத்தால் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் தே voted ஃபார் பிஜேபி என்கிற விஷயம் வருது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் இந்த எஸ்ஐஆரை அமைக்க போறார்கள். முக்கியமாக தமிழ்நாட்டில் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்கள் லட்சக்கணக்காக இருக்கும் போது அவர்கள் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல சேர்க்கப்படும் போது அது ஒட்டுமொத்த டெமோக்ரபியே மாற்றப் போகிறது இல்லையா? இது மற்ற ஸ்டேட்ல நடக்கிறது. நம்ம இதுல இது தமிழ் ப்ரோக்ராம், நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசுவோம். தமிழ்நாட்டிலேயே நான் சொல்றேன் 93 lakh migrant workers. இது மிகவும் முக்கியமான பிரச்சனை. நீங்க சொல்றது பீகார்ல அவுட் மைக்ரேஷன், தமிழ்நாட்டுல இன் மைக்ரேஷன். இந்த ரெண்டுக்கு இப்ப வித்தியாசம். அங்க வந்து டிலீஷன், இங்க அடிஷன். நீங்க சொன்ன மாதிரி இதுல முக்கியம் என்னன்னா, அதான் சொல்ற ரூல்ஸ் இதுவரை ரூல் இல்ல. அதாவது இப்ப வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள்ஸ் ஆக்ட்லயோ ரூல்ஸ்லயோ ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, ஆர்டினரி ரெசிடென்ட். அதாவது உங்க ஓட்டரா ரெஜிஸ்டர் பண்றதுக்காக யூ ஷுட் பி an ஆர்டினரி ரெசிடென்ட். இதுவரை ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு வார்த்தையை டிஃபைன் பண்ணல. அதை வேக வச்சுக்கிட்டு ஃப்ராட் பண்றதுக்கு. அதான் நான் வார்த்தை ஏன் யூஸ் பண்றேன்னா, இதுகளை அப்படி டிஃபைன் பண்ணாம அப்படி விட்டுக்கிட்டு ஃப்ராட் பண்றது. அதாவது அதான் இப்படிப்பட்ட ஒரு எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி இப்ப தமிழ்நாட்டுல 8 கோடிக்கு மேல வாக்காளர் இருக்கிறாங்க, பீகார்ல 8 கோடி வாக்காளர் இருக்கிறாங்க, இது இந்தியாவில 100 கோடி வாக்காளர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் பண்ணும்போது தெளிவான ரூல்ஸ் இருக்கணும். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஆர்டினரி ரெசிடென்ஸ்? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். பீகார்ல இருந்து ஒரு மைக்ரண்ட் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு, திருப்பூருக்கு வந்திருக்காரு. 2-3 விதமான மைக்ரன்ஸ் இருப்பாங்க. ஒரு செட் ஆஃப் மைக்ரன்ஸ் ஃபேமிலியே அங்கிருந்து கொண்டு வந்து இங்க குடியேற்றி ஒர்க் பண்ணி சம்பாதிச்சு செட்டில் பண்ணிட்டாரு. ஓகே. ரெண்டாவது ஃபேமிலியை கொண்டு வர மாட்டாரு, அவரே வருவாரு, கொஞ்ச நாளைக்கு தனியா உட்காந்து பேச்சுலர் லைஃப் லீட் பண்ணிட்டு டிசைட் பண்ணல எங்க பெர்மனன்ட் ரெசிடென்ட் இருக்கோ. மூணாவது டெம்பரரியா வருது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வருது. 3 விதமா இருப்பாங்க. 3 விதம் ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு நீங்க எங்க ஓட்டு உரிமை கொடுக்க வேண்டியதுதான். என்ன ஆர்டினரி ரெசிடென்ட், அவர் பீகார்ல உள்ள வீடை கைவிட்டாச்சுது. பீகார்ல அவர் வீடு கைவிட்டுட்டு கோயம்புத்தூர்லயோ அல்லது திருப்பூர்லயோ வீடு வாடகை எடுத்தோ கட்டியோ அங்க செட்டில் ஆயாச்சு. அவரு வந்து இஸ் எ ஆர்டினரி ரெசிடென்ட் ஆஃப் திருப்பூர், இஸ் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் ஆஃப் பட்னா. ஓகே. அவருக்கு ஓட்டு உரிமை கொடுக்க வேண்டியதுதான். 2வது கேட்டகரி ஆர்டினரி ரெசிடென்ட் இல்ல, இதுவரை அவர் டிசைட் பண்ணல. நான் வந்து பீகார்ல இருப்பேனா, அங்கதான் இருப்பேனா, இங்க இருப்பேனா, இங்க டெம்பரரியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இமிகிரண்ட். 3rd கேட்டகரி பில்குல் இல்லவே இல்லை. அவர் வந்து அவருக்கு நோ ஐடியாவே கிடையாது. அவரு பீகார்ல தான், அவர் பீகாரை பற்றி அரசியல் தான் அவருக்கு தெரியும், பீகார்ல உள்ள கண்டஸ்ட் பண்றது அவருக்கு தெரியும், தமிழ்நாடு பற்றி அரசியல் பற்றி ஒன்றும் தெரியாது. இதனால இந்த கேட்டகரிஸ் கிளியரா இருக்கும்போது இதை ரூல்ல டிஃபைன் பண்ணணும். இப்படிப்பட்டு இருக்கும்போது ஓகே நீ ஓட்டர் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்க, இப்படிப்பட்ட இருக்கும்போது வேண்டாம் பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட இருக்கும்போது இவங்க வந்து எலெக்ஷன் டைம்ல திருப்பி போய் ஓட்டு போடணும், அங்க போட்டு let them go back to their அங்க வீட்டுக்கு போய் ஓட்டு போடட்டும், ஓட்டு போடட்டு வேற ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணலாம். அப்படி வந்து கேட்டகாரிக்கா எலெக்ஷன் கமிஷன் ரூல் ஃப்ரேம் பண்ணணும். இப்போ ஒரு ரூல் இல்ல, ஆர்டர் ரெசிடென்ட் போட்டாங்க. ஒரு 10 நாளைக்கு வந்து திருப்பூர்ல வேலை செய்யற ஆளுக்கு ஓட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்களா? அவருக்கு திருப்பூர்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு சொந்த ஊரு பீகார்ல உள்ள சொந்த ஊர்ல தான். 2வது தமிழ்நாட்டு அரசியல் பற்றி தெரியாது இல்லையா? தமிழ் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஆனா அவருக்கு பீகாரை பற்றி தான் தெரியும். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ இஸ் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், இஸ் ரெசிடென்ட் ஆஃப் பீகார். டெம்பரரி மைக்ரண்ட், டெம்பரரி ஒர்க் பண்றாரு, ஃபேக்டரியில் ஒர்க் பண்றாரு, சம்பளத்தமாக அனுப்பிட்டு இருக்காரு.
இதெல்லாம் கிளியரா டிஃபைன் பண்ணா தான் நான் சொல்றது ரூல்ஸ் தேவைங்கிறது. இது கைட்லைன்ஸ்ல ஒர்க் பண்ண முடியாது, இது ரூல் பண்ணி ஆகணும். ஏன்னா இதை வயலேட் பண்ணா சேலஞ்ச் பண்ணணும், கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணணும். அதனால இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூ இது மேசிவ் ஃப்ராடுலன்ட் எக்ஸசைஸ். இதை நாங்க சனிக்கிழமை கான்க்ளேவ் நடந்தது இல்லை சென்னையில, சிவில் சொசைட்டி இதை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ரிஜெக்ட் பண்ணியாச்சு. நாங்க இன்னைக்கு இப்போ 12 மணிக்கு அகைன் டிஸ்கஸ் பண்றோம். இந்த இது எப்படி கொண்டு போறது, அப்படியே சார் பண்ணணுமானா இதுல என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும்னு டிஸ்கஸ் பண்ண போறோம். சார், இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்னால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30-40 சீட்டுகள் பாதிக்கப்படுவதாக ஒரு டீடைல் ரிப்போர்ட் வெளியில வந்திருக்கு. அதை பற்றி வரலாம். ஆனால் இன்னொரு சீரியஸான கேஸ் இந்த இடத்துல, இந்த கேஸ் ஸ்டடி நாங்க படிச்சிருக்கோம். என்னன்னா, ஒரு மாதத்திற்குள்ள நீங்க ஃபார்மை நிரப்பவில்லை என்றால் எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்கப்படாது, எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கப்படாது, உங்களுடைய பேரை நீக்கி விடுவார்கள். அப்போ ஆண்டாண்டு காலமாக ஓட்டர்ஸ் ஐடி வைத்திருக்கக்கூடிய நபர்கள், ஆண்டாண்டு காலமாக ஓட்டு போட்ட நபர்கள், இன்னைக்கு நீங்க ஃபார்ம் நிரப்பினால் மட்டும்தான் நீங்க ஓட்டு போடலாம்ங்கிற ஒரு கட்டாயம், அதுவும் 30 நாட்குள்ள நீங்க இது பண்ணணுங்கிற ஒரு கட்டாயம், இது டைரக்ட்லி அகேன்ஸ்ட் டெமோக்ரஸியா இல்லையா? ஒரு நபருடைய வாக்குரிமையை பறிக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய விஷயம் தானே அது. நான் ஃப்ராட்னு வார்த்தை ஏன் யூஸ் பண்ணேன்? ஃப்ராட் மைனர் வேர்டு கிடையாது, ரொம்ப சீரியஸ் வேர்டு அது. கரெக்ட். இன்டர் எக்ஸசைஸ் ஃப்ராட். நான் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸராக இருந்திருக்கேன், எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸராக இருந்திருக்கோம், ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருந்திருக்கோம். நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், பண்ணாம இல்லை, ரொம்ப நாளுக்கு முன்னால பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு மெத்தட், ஒரு ரூல், ஒரு சிஸ்டம் இல்லாம பண்றாங்க. அதாவது வித் த இன்டென்ஷன் டு ஃப்ராட். இவன் என்ன சொல்றா, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து லைசன்ஸ் வாங்கிட்டோம், சுப்ரீம் கோர்ட்ல இருந்து லைசன்ஸ் வாங்கிட்டோம், லைசன்ஸ் வாங்கல, சுப்ரீம் கோர்ட் கண்ண மூடிடுச்சு, சுப்ரீம் கோர்ட் கண்ண மூடியும் காதை மூடிட்டாங்க. என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு இவங்க பூந்து விளையாடுறாங்க. இனி பப்ளிக் தான் இதை ஸ்டாப் பண்ண முடியும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஸ்டாப் பண்ண முடியாது. ஒன்லி பீப்புள், மக்கள் தான் இது மக்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் மக்களுக்கு எதிராக போர் தொடுக்க ஆரம்பிச்சாச்சு. மக்கள் தான் அதை எதிர்கொள்ளணும். இல்லைன்னா தோத்து போது வீட்டில் உட்காந்துட்டு இருக்க. உங்களுக்கு ஜனநாயகம் கிடையாது, பணநாயகம் ஒரு நாயகமும் கிடையாது. நான் சிவில் சொசைட்டி கால் ஃபார் ஆக்ஷன் நாங்க இஷ்யூ பண்ணிருக்கோம் சாட்டர்டே, பாத்திருப்பீங்க, பாத்திருக்கீங்க. நாங்க கிளியரா சொல்லிட்டோம், இது மக்கள் மேலே தொடுக்கப்படுகின்ற போர். இந்த போரை போராட வேண்டியது மக்கள் தான் போராடணும். அரசியல் கட்சிகள் வருவாங்க, சிவில் சொசைட்டி வருவாங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க. இது டைரக்டா இப்போ இமிகிரன்ஸை பொறுத்தப்பட்டல, இமிகிரன்ஸை பொறுத்தப்பட்டல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓட்டு போடணும், அப்படித்தானே? ஓட்டு போடணும், லிஸ்ட்ல இருந்து மாத்திரம் போதும் இல்ல, ஓட்டு போடணும். அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? அவனுக்கு ஓட்டு போடுறதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் பண்ணு, போஸ்டல் பேலட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ண, அதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் பண்ணு. அப்புறம் அவங்களுக்கு டைம்ல போயிட்டு வர்றதுக்கு செலவுக்கு, ட்ரெயினுக்கு டிக்கெட்டுக்கு இது பண்ண, அதுக்கு சப்போர்ட் பண்ணு. இது எப்படி கொண்டு வந்து ஒரு ஆளை கம்ப்ளீட்டா டெம்பரரியா மைக்ரண்ட்டுக்கு இங்க அது கம்ப்ளீட்லி அந்த டிஃபரெண்ட் இதுல ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கறதுக்கு எப்படி அதுக்கு ஒரு ரூலே இல்லாம என்ன பேசிஸ்ல பண்ணுவீங்க? இப்ப தமிழ்நாட்டுல இப்ப பண்ண ஆரம்பிக்கிறாங்கல்ல, இந்த இமிகிரன்ஸ் எல்லாம் என்ன பேசிஸ்ல அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல கொண்டு வருவாங்க, டிலீட் பண்ணுவாங்க? எந்த ரூல்? வாட் இஸ் த ரூல்? There is no rule, as you rightly said. There is no rule. That's what I'm saying. Rogue entity. இந்த இடத்துல எவ்வளவு ஃபேவரிசம் நடக்குதுன்னு நீங்க பார்த்திருக்கீங்களா? நரேந்திர மோடியோட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, சட் பூஜா தீபாவளிக்காக நாங்க டிக்கெட் எல்லாம் வாங்கி கொடுப்போம், நாங்க மற்ற மாநிலங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களை ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்களை வச்சு நாங்க பீகாருக்கு அனுப்பக்கூடிய வேலையை பார்ப்போம்னு சொன்னாங்க. 12,000 ட்ரெயின்கள் ஆர்கனைஸ் செய்வதாக கூறினார்கள். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு ரிப்போர்ட் போயிருந்தது, பிஜேபிக்கு போன ரிப்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, சட் பூஜா அண்ட் தீபாவளிக்கு வரக்கூடிய நபர்கள் ஓட்டு போட போவார்கள். அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா, ஆர்ஜேடி, இந்தியா அலைன்ஸ், தேஜஸ்வி யாதவ் அண்ட் பிரசாந்த் கிஷோருக்கு ஓட்டு போடுவதாக இந்த ரிப்போர்ட் வந்த உடனேயே they have cancelled every train. They have cancelled every train without any announcement.
அப்போ நான் நான் 68 lakh voters. இல்ல நான் இந்த ஆர்குமெண்ட்ல போக விரும்பல. நம்ம வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றி பேசுறோம். Right. மோடி என்ன பண்ணாரு? My idea here to point out this thing is 68 lakh voters has been deleted from Bihar. 68 லட்சம் நபர்கள் அவங்க வந்து இந்தியா முழுவதும் நம்ம கன்சியூம் பண்ணிருக்கோமா இல்லையா? நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. இதே அரேஞ்ச்மெண்ட் ஓட்டிங் டைம்ல பண்ணல. எஸ். ஏன் சத்து பூஜால மாத்திரம் ஏன் பண்ணணும்? தீபாவளியில மாத்திரம் ஏன் பண்ணணும்? எலெக்ஷன் டே டைம்ல பண்ணலாம்ல? That is what their idea was. They thought BJP க்கு வந்து ஓட்டு போடுவாங்க. இப்ப BJP க்கு ஓட்டு போடல. ஏன் தமிழ்நாட்டுல ரெஜிஸ்டர் பண்ணனும்னு? அதாவது இமிகிரண்ட் இஷ்யூ ஒரு மேஜர் இஷ்யூ. இதுல எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக ரூல்ஸ் கன்சல்ட் பண்ணி ரூல்ஸ் நோட்டிஃபை பண்ணணும். ஒரு ரூல் இல்ல, ஆர்டினரி ரெசிடென்ட். என்னது ஆர்டினரி ரெசிடென்ட்? நான் வந்து ஒரு 10 நாளைக்கு போய் இருந்தா கூட ஆர்டினரி ரெசிடென்ட் தான். ஓட்டிங் ரைட்டா? இது முட்டாத்தனமான இது. ஸோ இந்த அதாவது பீகார்ல ஒரு பைலட் ப்ராஜெக்டா எடுத்துக்கிடுவோம். பீகார்ல நிறைய இஷ்யூஸ் வந்தது. இவங்க என்ன பண்ணிருக்கணும்? பீகாரை பண்ணி வச்சுக்கிட்டு கிளியரா அந்த பேசிஸ்ல ஒரு டிராஃப்ட் ரூல் டிராஃப்ட் பண்ணிருக்கணும். கன்சல்டேஷன் பண்ணிருக்கணும். சிவில் சொசைட்டியோட கன்சல்டேஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட கன்சல்டேஷன் பண்ணி டீட்டெயிலா டிராஃப்ட் பண்ணி அதை நோட்டிஃபை பண்ணி அப்ஜெக்ஷன் ரிசீவ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணதுல ஒரு ரூல்ஸ் இது பண்ணிட்டு அப்புறம் தான் இவங்க வந்து நெக்ஸ்ட் ரிவிஷனுக்கு ஏதாவது ரிவிஷனுக்கு போகணும். அது பேசிக் கண்டிஷன். அந்த கண்டிஷன் இல்லாம இவங்க இது இந்த பற்றி பேசக்கூட கூடாது. There is no provision for external audit after the SIR. Provision கிடையாது, டைமும் கிடையாது. அதுக்கு வர ரூல்ஸ்ல ரெண்டாவது irrevocable கண்டிஷன். நாங்க வந்து 2 irrevocable கண்டிஷன் போடுறோம். அதான் சொல்ல போறோம், டிசிஷன் பண்ண போறோம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நாங்க அதான் ரெக்கமெண்ட் பண்ண போறோம். ஒன்னு வந்து முதல்ல கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணு. சார் அனௌன்ஸ்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி கோர்ட்டுக்கு மேல நம்பிக்கை போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் இவங்களும் சேர்ந்து ஜூலி பக்கு டிவைட் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் எலெக்ஷன் டிவைட் பண்றாங்க. அந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஆனா மக்கள் தான் எடுக்கணும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த இஷ்யூ எடுக்கணும். முதல் கண்டிஷன், ஸ்டாப் திஸ் அனௌன்ஸ்மெண்ட், டோன்ட் ப்ரொசீட் ஃபர்தர். கிளியர்லி இதுல வந்து ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணும். எங்கேயும் சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகத்துல நீக்கி கிளியரா ஸ்பெஷல் ரிவிஷன் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ன, நம்பர் 1. எதுக்காக நீ பண்ற, நம்பர் 2. இதுல என்னென்னலாம் பண்ணணும், 1 2 3 4 5 6 எனுமரேட்டர்ஸ் ஃபார்ம் எப்படி பண்றது, இது எப்படி பண்றது, இது எப்படி பண்றது, ஃபைலிங் பண்றது எப்படி, டிலீட் பண்றது, ஆட் பண்றது, இமிகிரண்ட்னா யாரு, நான் இமிகிரண்ட்னா யாரு, எல்லாமே கம்ப்ளீட்டா ரூல்ஸ்ல வரணும். There must be a separate special intensive revision rules framed and notified in consultation with the civil society and political party. Second, social audit. இந்த பாயிண்ட்க்கு வரணும். Yes. Irrevocable condition. அதாவது இது ஓட்டர் லிஸ்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த பாட்டனுக்கு சொத்து கிடையாது. ஓட்டர் லிஸ்ட் வந்து எனக்கு சொத்து, ஓட்டருக்கு சொத்து. எனக்கு அதிகாரம் இருக்கு. சரியான லிஸ்டா எனக்கு அதிகாரம் இருக்கு. அது கலெக்டிவா people will exercise that right through the auditing process. சோசியல் ஆடிட் என்னன்னா, இப்போ அதுக்கு கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணிடுறேன். வில்லேஜ் லெவல்ல, சிட்டி லெவல்ல, டவுன் லெவல்ல, 3 லெவல்ல. வில்லேஜ், டவுன், சிட்டி. வில்லேஜ்ல பிரச்சனை கிடையாது. எல்லா வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கு, பூத் லெவல் வில்லேஜ் பஞ்சாயத்து. அதுல வந்து 1000 2000 ஓட்டு வேணா இருக்கும். இந்த சொப்பார்ல உட்காந்து அது வில்லேஜ் அந்த மீட்டிங் கன்வீன் பண்ணி, வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு மீட்டிங் கன்வீன் பண்ணி
அந்த பிஎல்ஓ வந்து அதை ரீட் பண்ணுவார். தி வில் ரீட் த லிஸ்ட். எல்லாருக்குமே அது எல்டர்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க, வயசானவங்க மற்றவங்க வில்லேஜில் உள்ளவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாலே ரீட் அவுட் பண்ணி அவங்களே கரெக்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் இந்த லிஸ்ட்ல இதுல இல்ல, இவங்க கிடையாது, இவங்க இருக்கிறாங்க, கரெக்ட் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. இட்ஸ் லைக் எ ஃபெஸ்டிவல் எல்லா வில்லேஜ் பஞ்சாயத்துலயும். டவுன்ஸ்ல வந்து உங்களுக்கு இது வார்டு டவுன்ஸ்ல மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் எல்லாம் கிடையாது. வீடு வீடு உள்ள மோஸ்ட் ஆஃப் த டவுன்ஸ் வீடுகள் தானே, பில்டிங் கிடையாது. அதுல வந்து வார்டு வைஸ் பெரிய சிட்டிஸ்ல வார்டு வைஸ் அண்ட் ரெசிடென்டியல் வெல்ஃபேர் அசோசியேஷன், ரெசிடென்ட் வெல்ஃபேர் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, வெல்ஃபேர் அசோசியேஷன். இவங்களே இது பண்ணி எலெக்ஷன் கமிஷன் பப்ளிக் நினைச்சா இது பண்ணலாம், பண்ணி அவங்க ஆடிட் பண்ணி அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்து இதுதான்ப்பா ஃபைனல் லிஸ்ட். எலெக்ஷன் கமிஷன் நம்பிக்கை கம்ப்ளீட்டா போயிடுச்சு. செகண்ட்லி, உங்கள்ட்ட ஏற்கனவே உங்கள்ட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட் ஆடிட் பண்றது, அந்த லிஸ்ட் செக் பண்றதுதான் ஒரு எஸ்ஐஆருடைய மெயின் ஆப்ஜெக்டிவ். பட் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த பழைய லிஸ்ட் அப்படியே ஓரம் தூக்கி போட்டுட்டு they want 8 crore people from Tamil Nadu to fill the form. அதுதான் நான் ஃப்ராட்னு சொன்னது. why did they use the word fraud? என்ன மக்களை வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? கணேஷ்குமார் மக்களை என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஆடு மாடா? இவர் ஃபார்ம் பண்ண சொல்லுவாரா, ஃபார்ம் ஃபில் பண்ணணுமா? I am the citizen, I am the sovereign man, you are my employee. நீ எனக்கு ஆர்டர் கொடுக்குற. நீ எலெக்ஷன் கமிஷன் இஸ் a facilitator, not a dictator. நீ டிக்டேட்டர் கிடையாது. நீ கம்ப்ளீட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் எங்க போன எலெக்ஷன்ல செட் அசைட் பண்ணு, பார்லிமெண்ட் ரிசைன் பண்ணாக்கும் போதுல உனக்கு ஒரு நாள் ஹிம்மத் இருக்கா பண்ற முதல்ல இந்த பார்லிமெண்ட் ரிசைன் பண்ணாக்கு. இல்லீகல் ஓட்டர் லிஸ்ட்ல இந்த பார்லிமெண்ட் எலெக்ட் வந்திருக்கு. அப்புறம் சிட்டிஸ் ஃப்ராட் நடந்திருக்கு, பார்லிமெண்ட்ல ஃப்ராட் நடந்திருக்கு. நாங்க ரிப்போர்ட்ல கொண்டு வந்திருக்கோம். முதல்ல இந்த பார்லிமெண்ட் மைண்ட் அப் பண்ணு. ஒரு வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டா அந்த லிஸ்ட் எல்லாம் அவுட் பண்ணிட்டு புது லிஸ்ட் கிரியேட் பண்றீங்களா? என்ன கிரியேஷன்? வாட் இஸ் லாஜிக் அண்ட் வித்அவுட் எனி ரூல்? தி क्वेश्चन இஸ் அப்படியே பண்ணணுமானா, லிஸ்ட்டை பியூரிஃபை பண்ணணுமானா, லிஸ்ட்டை அப்டேட் பண்ணணுமானா பண்ணு. நான் வந்து இப்போ ஒரு நல்ல பர்பஸ்க்காக, ஹானஸ்ட் பர்பஸ்க்காக பண்ணணுமானா நம்ம அதை அப்டேட் பண்ண முடியாது இல்லையா? அந்த ஹானஸ்ட் பர்பஸ்டா பண்றதுக்கு ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேணும் இல்ல, சட்ட திட்டங்கள். ஒண்ணுமே இல்லாம அங்கிருந்து நீ ஆர்டர் போடுற, நீ ஆர்டர் போடுறதுக்கு. ஸோ நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாம இருந்தா சிவில் டிசோபீடியன்ஸ், பப்ளிக் ஷுட் நாட் கோஆபரேட். அங்க உட்காந்து அவங்களால பண்ண முடியாது, பப்ளிக் கோஆபரேட் பண்ணாதான் பண்ண முடியும். கரெக்ட். அவர் ரொம்ப திருப்பி பாப்பா, நாங்களே ஒன்னும் டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி இன்ஃபர்மேஷன், கெட் லாஸ்ட், என்ன வேணாலும் பண்ணிக்க போ, நாங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல. refuse to give information, refuse to give them, turn them back. நீ என்ன உத்தரவு மேல ரூலை காட்டு, தமிழ்ல காட்டு, நான் தமிழ்ல படிக்கட்டும், தமிழ்ல ரூலை எனக்கு காட்டு. என்ன ரூல்ல என்ன அத்தாரிட்டியில் நீ பண்ற? இந்த கைட்லைன் ஒரு வேல்யூ கிடையாது. கைட்லைனுக்கு ஒரு லீகல் வேல்யூவே கிடையாது. ரூல், சட்டம், திட்டம், எந்த சட்டத்தை எந்த மக்கள் சுப்ரீம் கோர்ட்ல கேட்கிற கேள்வியை மக்கள் இவங்கள்ட்ட கேட்கணும். சார், இதே இடத்துல இன்னொரு கிளாஸ் இருக்கு. 2003ஆம் ஆண்டு எந்த கைட்லைன்ஸை வச்சு இந்த எஸ்ஐஆர் நடத்தினார்களோ அதே கைட்லைன்ஸ் படிதான் இப்பவும் பண்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பட் ஆஸ் பர் 2003 கைட்லைன்ஸ் வாட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹேவ் இஷ்யூட், அதை படிச்சு பார்க்கும்போது எந்த விதமான நேஷனாலிட்டி ஐடென்டிபிகேஷனை ஒரு பிஎல்ஓ போய் கேட்க கூடாதுன்னு அங்க எழுதியிருக்கு. பட் வாட் மிஸ்டர் கணேஷ்குமார் இஸ் சேயிங், we are following 2003 rule. So this is not purification drive. This is not purification drive, but it is. கணேஷ்குமாருக்கு பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியாதா? அவனை பற்றி தெரியாதா? தெரியும். அப்படிப்பட்ட he was very closely associated with Amit Shah and his home ministry. No, அதுக்கு முன்னால உள்ள பேக்ரவுண்ட் தெரியாது உங்களுக்கு? நீங்களே சொல்லி. இவர் வந்து கேரளா கேடர்.
ஆமா 2006ல பிடபிள்யூடி செக்ரட்டரியா இருந்தாரு. ஆமா. and he has a suicide புஷ் பண்றதுக்கான ஒரு சார்ஜ் இருக்கு. இல்ல சூசைட்ல வந்து he may not be directly involved. மலேசியன் கான்ட்ராக்டர் ரோட் கான்ட்ராக்டர் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட் இவனால மேனேஜ் பண்ணவங்கள கெபாசிட்டி இல்லைன்னு இவர அந்த போஸ்ட்ல தூக்கி எறிஞ்சாங்க. ஆமா. ஒரு சின்ன ரோட் ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணவங்கள கெபாசிட்டி இல்லைன்னா ஒரு ஆளு சூசைட் பண்ணாரு. அந்த ரோடு இன்னைக்கும் கேரளால ரொம்ப பிரமாதமா இருக்கு. இவருக்கு பேரு எழுதி கொடுத்திருக்கான். இவரால எனக்கு நிறைய மனத்தாங்கல் வந்தது. ஒரு சிஸ்டமே கிடையாது, ஒரு இதே இல்லைன்ட்டு அவனை மாத்தி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணான ஒரு ஆளு 100 கோடி மக்களுக்கு ஓட்டர் லிஸ்ட மேனேஜ் பண்றாராமா, எலெக்ஷன் மேனேஜ் பண்றாராமா. இஸ் இன்காம்பிட்டன்ட் மேன். அதாவது அடியாள் to be very frank. yes. மேல இருந்து இவருக்கு, அதாவது கணேஷ்குமார் இதை பண்ணல, இவருக்கு மேல இருந்து உத்தரவு வந்தது, பண்றாரு. got it. குட்டையை குழப்பி எப்படியாவது எலெக்ஷன் ஜெயிக்கணும். கணேஷ்குமாருக்கு எலெக்ஷன் ஜெயிக்க வேண்டிய தேவையில்லை. கணேஷ்குமார் இப்ப ஹையஸ்ட் பொசிஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆயிடுச்சு. மற்றவங்களுக்கு எலெக்ஷன் ஜெயிக்கணும். இவங்களுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு எலெக்ஷன் ஜெயிக்கணும். இவரு அடியாள் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதான் சார். லாஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஃபைனல் ரிமார்க் ஃப்ரம் யூ. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதெல்லாம் செஞ்சா இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ்ல இருந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியும் அண்ட் இந்த ப்ராசஸை தடுத்து நிறுத்த முடியும்? ஆக்சுவலி நாங்க மீட்டிங்ல சிவில் சொசைட்டி இதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்தோம். நாங்க இதை ஆன்டிசிபேட் பண்ணோம்ப்பா. இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் பிஹேவியரை பற்றி நாங்க ஸ்டடி பண்ணியாச்சு. இப்படி வரும், அதனால தான் நாங்க இது ஆன்டிசிபேட் பண்ணி தான் சாட்டர்டே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம். 300-400-500 பீப்புள் அசம்பிள் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணி நாங்க கவர்மெண்ட்டுக்கெல்லாம் அனுப்பியாச்சு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கெல்லாம் அனுப்பியாச்சு. இமீடியட்லி இந்த இது அனௌன்ஸ் பண்ண உடனே சீஃப் மினிஸ்டர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் டிஸ்கஸ் பண்ணி 2ஆம் தேதி அவங்க வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் பண்றாங்களாம். நாங்க சிவில் சொசைட்டி சைட்ல இது இருக்க ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ண போறோம். 12 மணிக்கு எங்களுக்கு மீட்டிங் இருக்கு, ஆல் இண்டியா லெவல் மீட்டிங் இருக்கு. ஆனா பிராட்லி எங்க ஐடியா இதுல என்னென்ன அப்படின்னா, நம்பர் 1 நோ, எஸ்ஐஆர் தேவையில்லை. ஆல்ரெடி ஓட்டர் லிஸ்ட் இஸ் தேர். அதுல நீங்க நார்மல் பிராக்டிஸ் பண்றது மாதிரி நீங்க பண்ணுங்க. ஆனுவல் ரிவிஷன், சம்மரி ரிவிஷன் பண்ணுங்க, டோர் டு டோர் பண்ணுங்க. பட் ஸ்பெஷல் இந்த டிராமா, இந்த தமாஷா, புதுசா ஃபார்ம் ஃபில் பண்றது, எனிமரேட் ஃபார்ம் பண்றது, இது வந்து இந்த மாதிரி சார் தேவையில்லை, வேண்டாம். இது ஃப்ராட் எக்ஸசைஸ். அப்படியே பண்ணணும்னா irrevocable conditions. நம்பர் 1 ஃபுல்லி கான்சல்டேட்டிவ் ப்ராசஸ்ல ரூல் ஃப்ரேம் பண்ண ஸ்டாப். இப்ப நீங்க நேத்து அனௌன்ஸ் பண்றத ஸ்டாப் பண்ணு, ஸ்டாப் இட். அதாவது ஹோல்ட் இட் இன் அபேயன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஹோல்ட் இட் இன் அபேயன்ஸ். எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி காம்ப்ரஹென்சிவ் ரூல், எல்லாம் என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணி ஒரு காம்ப்ரஹென்சிவ் ரூல் ஃப்ரேம் பண்ணு. அது எல்லா லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிக்ல இதனோன் பப்ளிக்கை எஜுகேட் பண்ணு. முதல்ல பப்ளிக்கை எஜுகேட் பண்ணு. இப்படி பண்ண போறோம்ப்பா, இப்படி பண்ண போறோம், இதெல்லாம் பண்ண நீங்க தயவு செய்து இது ஒத்துழைப்பு பண்ணுங்க பண்ணி, அதை பண்ணதுக்கு அதுக்கப்புறம் நீ இந்த ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்க. பண்ணிட்டு சோஷியல் ஆடிட் வில்லேஜ் லெவல்ல பஞ்சாயத்து சமிதி, டவுன் லெவல்ல வார்டு, சிட்டி லெவல் வார்டு அண்ட் ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் கம்ப்ளீட் என்டோர்ஸ்ட் ஆடிட்டட் வாட்டர் லிஸ்ட் ஃபைனலி அப்புறம் தான் நீ பப்ளிஷ் பண்ணு. கம்ப்ளீட்டா நீ தான் உத்தரவு போட்டு நான் பாட்டு என்ன பண்ணிடுவேன், எலெக்ஷன் கமிஷன் சொல்லியாச்சுது, எல்லாரும் பண்ணியாச்சுது, இது அப்பீல் பண்ணியா, இந்த டிராமா எல்லாம் ஸ்டாப் பண்ணு. If you don't allow that, they will have to move for a civil disobedience movement. இதை விட பெரிய காசு மகாத்மா காந்தி நமக்கு டீச் பண்ணிருக்க சிவில் டிசோபீடியன்ஸ். ஜெயபிரகாஷ் நாராயண் இவனுக்கு பெரிய லீடர், அவரும் சிவில் டிசோபீடியன்ஸ் தான் கொண்டு வந்தது. Now people have to resort to civil disobedience.
வேற வழி இல்லை. என்ன இவங்க முதல்ல இப்படி பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் வந்து எலெக்ஷன்ல டெமோக்ரஸிங்கிறதே கம்ப்ளீட்டா ஒழிஞ்சு போகும். மக்களின் தீர்ப்பு ஒரு மகேசன் தீர்ப்பு ஒரு தீர்ப்பு இருக்காது, மக்களின் தீர்ப்பு ஒண்ணுமே இருக்காது. எல்லாம் மேனுஃபேக்சர் எலெக்ஷன், மேனுஃபேக்சர்ட் கவர்மெண்ட், ஃப்ராடுலன்ட் கவர்மெண்ட். இது மக்கள் இதுதான் ஆப்பர்ச்சுன் டைம். அவங்க இதை அலோவ் பண்ணக்கூடாது. அரசியல் கட்சிகளும் இதை ஒரு பெரிய ஒரு கேம்பெயினை எடுத்து ரன் பண்ணோம். மேலண்டால சொன்னா போதாது, இன்டென்சிவா கேம்பெயினா. பீகார்ல ஃபெயில் ஆயிட்டாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சரியா ஃபங்க்ஷன் பண்ணாங்க அவங்க. ஆனா தமிழ்நாட்டில் வேற விதமா பண்ண இந்த மாதிரி ஃப்ராடை பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் அதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்க வேண்டும். அதான் நான் சொல்ல வேண்டியது. I hope Tamil Nadu political parties can set a right example to Mr. Gyanesh Kumar and Election Commission of India. சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ ஆழமாக இதை பற்றி மிக தெளிவாக எடுத்து வைத்ததற்காக மிக்க மிக்க நன்றி சார். இந்த விஷயத்தை பற்றி தொடர்ந்து நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.